Hi guys and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பத்தி உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். And இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சண்டே வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட சேனல்ல உங்களோட கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா ஆன்சர்ஸ் நாங்க பண்ணுவோம் அப்படினு சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 டேஸ் இந்த லாஸ்ட் வீக்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்திருக்கு. நிறைய பேர் டவுட்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து நம்ம சேனலையும் கிரிட்டிசைஸ் பண்ணியும் சொல்லிருக்காங்க. நம்ம போடுற நியூஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இல்ல சரி அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போறோம். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டேவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இன்னைக்குல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோக்கு நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிரிப்டோ சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சண்டேல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டேரக்ட் கண்டென்ட்குள்ள போயிடலாம். நேற்று லாஸ்ட் மண்டேலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கமெண்ட் வந்து இருந்தது. ப்ரோ ஓவரால் மார்க்கெட் ஸ்டில் மூவிங் டவுன்வர்ட் டுவர்ட்ஸ் டவுன் ஆஸ் யூஷுவல். வேறு நியூஸ் இல்லைனா பை மட்டும் வச்சு வீடியோ முடிச்சிட்டிங்க. ஆல்ரெடி டுடே டே டைம் நீங்கள் வீடியோ இந்த டவுன் மார்க்கெட் ரிலேட்டடாக எதுவும் போடலை. அன்அவேர் காயின்ஸ் பம்ப் பற்றி தெரிஞ்சு நோ யூஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலர் பை காயின் வச்சே நாங்கள் வந்து நியூஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையோட நவம்பர் அப்டேட் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஏன்னா பை வந்து அந்த அக்குமுலேஷன் எவ்வளோ தூரம் நடக்க போகுது, நவம்பர் எண்டை ஒட்டி என்ன மாதிரி அனலிஸ்ட்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து போட்டிருந்தோம். மற்றபடி மார்க்கெட் சைட்வேஸாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. வேறு எந்த ஒரு பெரிய டார்கெட் நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண முடியல. பட் இருந்திருந்ததை கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லியிருப்போம். ரிகார்டிங் இந்த ETF அப்ரூவல் டேட்ஸு கீ டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொலானா யூஎஸ்டி இத்தனையும் எவ்வளோ லோ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மேபி அவர் சொலானாவை தான் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ சொலானாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $100 சரி $150 சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹைலி அன்லைக்லி. ஸோ நான் மேக்ஸிமம் நீங்கள் லோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 100 கீழே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப எஃபர்ட் பயங்கரமாக இருந்தால் தான் போகும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஹவு டு வித்ட்ரா பைகான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெயில் ஐடி இருக்குது பிரதர். நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்னு போட்டு பைகான் அந்த மாதிரி போடுங்க. நம்மளுக்கு பிட்கர்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக எப்படி வித்ட்ரா பண்ணுன்ற அப்படி கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாகவே இருக்குது. நான் அது உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குது. டெய்லி வீடியோ போடணும். இன்னும் மொக்க நியூஸ் வை வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக யூடியூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோ சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேறு லெவலில் போகுது, பயங்கர ஸ்கை ராக்கெட் ஆகுது, இந்த காயின் ஸ்கை ராக்கெட், பிட்காயின் டு த மூன், இத்தரியம் டு த மூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட பாலிசி நம்மளோட சேனல் கான்செப்டே அது கிடையாதுங்க. நான் இன்னைக்கு கூட நான் சொல்லுவேன், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த யூடியூப் சேனலையும் ப்ரொவைட் பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் ஃபர்ஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம், முக்கியமாக தமிழில். ஸோ நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் மேபி இருக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நடக்கிற நியூஸ், குளோபலாக என்னென்ன நடக்குது, மூவ்மெண்ட் ஆகுது, என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் கிரிப்டோ இருக்குது. நிறைய பேருக்கு ஜஸ்ட் பிட்காயின், இத்தரியம் அது மட்டும் தான் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியும். பட் உண்மையிலே நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி டே டு டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் ப்ரோ இருக்கும். பிகாஸ் நம்ம சேனலில் வந்து ஒரு எண்ட் டு எண்டு கிரிப்டோவில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம். அதுக்கு இவ்வளோ நாள் பார்க்குற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக அதுக்கு தெரியும். அண்ணா ட்ரஸ்ட் வேலெட்டில் நான் காயின் வாங்கினேன். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸ்ப்ளோரேஷனும் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் காயின் என்னோட அட்ரஸில் இல்லாமல் அலோன்ஸ் ஹோல்டர் அட்ரஸ் இருக்குது. அலோன்ஸ் ஹோல்டர் இந்த அட்ரஸ் எப்படி காயின் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கே மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அட்ரஸ், நீங்கள் அமிச்ச அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், எவ்வளோ காயின்ஸு ப்ளஸ் இந்த அலோன்னு சொல்கிற அட்ரஸ் சொல்கிறீங்களா, இந்த அட்ரஸை நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு மெயில் மட்டும் பண்ணுங்கள். உண்மையிலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பயங்கரமாக ஒன்று சொல்லியிருக்காங்க.
ப்ரோ நானும் இடிஎஃப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காயினுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஷட் டவுனுக்காக இடிஎஃப் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ஷட் டவுன்னால பெருசாக பம்ப் ஆகலை. ஆர் அப்படியே இடிஎஃப் கிடைச்சாலும் இந்த இடிஎஃப் வேறு, அதாவது ஃபியூச்சர். ஸோ இதில் அவ்வளோவா இன்ஃப்ளோஸ் வருதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹாஃபிங் ஆஃப்டர் மோர் தேன் அ இயர் இந்த ஆல்ட்காயின் சீசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்பப்போ இன்ஃப்ளூயன்சர் அடிக்கடி இந்த ஆல்ட்காயின் சீசனு டாபிக் வச்சு சம்பாதிச்சுட்டு தான் மிச்சம். கரெக்ட் தான். பிட்காயின் அண்ட் இத்தரியம் ப்ரைஸ் அதிகம், நம்ம பை பண்ணனா வெரி லெஸ் பர்சன்டேஜ் தான் பை பண்ண முடியுது. ஆனால் பிட்காயின் இத்தரியம் இடிஎஃப் இன்ஃப்ளோஸ்க்கு எப்போதும் வேல்ஸ் மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க. அது எப்படி? இந்த செகண்டும் டிபெண்ட் பண்ணி அதர் ஆல்ட் காயின்ஸ் இருந்தால் அந்த ஆல்ட்னால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பிட்காயின் இத்தரியம் டவுன் ஆச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற ஹால்ட் பெரிய அடி மட்டும் வாங்குது. என்ன கான்செப்டோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால்ட் காயின் சீசன் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பிட்காயின் வந்து அடி வாங்கினாலும் ஆல்ட் காயின் சீசன் அடி வாங்காது பிரதர். இது வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கான்செப்டாக இருக்கும். டவுன் த இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆல்ட்காயின் சீசன் ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிட்காயின் என்னதான் ஒரு 4% 5% கிராஷ் ஆனாலும் ஆகாது. ஆனால் பிட்காயின் சீசனாக இருக்கும்போது நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய காயின்ஸை நீங்கள் வந்து மேலே கொண்டு வந்திருந்தாலும் பிட்காயின் அடி வாங்குச்சுன்னா எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்குவோம். எக்ஸப்ஷனல் கேசஸில் இந்த வருஷத்தில் எக்ஸ்ஆர்பியும் சொலானா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கு ரிகார்டிங், அதுவுமே நியூஸால் தான். ஒரு இடிஎஃப் நியூஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி நியூஸ் வந்ததால் மட்டும்தான் அந்த காயின்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துச்சு. நான் இந்த இதில் மீம் காயின்ஸை சேர்க்கவே இல்லை, சரியா? ஸோ பிட்காயின் சீசன் இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். ஆல்ட் காயின் சீசன் வந்ததுக்கு அப்புறமேட்டு உண்மையிலே பிட்காயின் வந்து ஒரு 3 to 4% டவுன் ஆனாலும் பெரிய கிராஷ் நடக்காது. ஸோ ஆல்ட் காயின் சீசன் வரும்போது கண்டிப்பாக இத்தரியம் தான் அதை லீட் பண்ணும். இங்கே வந்து இப்போ எப்படி சொல்லுது, ரெண்டே கட்சி தான், அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒன்று பிட்காயின், இங்கே இத்தரியம். நம்ம என்ன தான் சொலானாவுக்கு ஹைப் பண்ணாலும் சரி, எக்ஸ்ஆர்பிக்கு ஹைப் பண்ணாலும் சரி, டவுன் த இன்னொரு ஒரு டெக்கேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்கேடு கண்டிப்பாக பிட்காயின் வெர்சஸ் இத்தரியம் இதுதாங்க இருக்கும். அது மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ ஆல்ட் காயின் சீசன் வரும்போது இத்தரியம் மட்டும்தான் அதை லீட் பண்ணியே போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸே இல்லாமல் சொல்கிற ஃபேக்ட்னு சொல்லலாம். இத்தரியம் தான் லீட் பண்ணி போகும். ஸோ அந்த டைமில் பிட்காயின் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய அடி படாது. அண்ட் இத்தரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மூவ் ஆகும்போது மற்ற ஆல்ட் காயின்ஸும் இத்தரியம் 2-3% ஏறினாலும் மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் 5 to 6% டபுளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு போகும். ப்ரோ லைஃப் ஃபுல்லாக டவுனுக்கு இது ரீசன், அப்போ ஆகுனதுக்கு இது ரீசன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த வேல்ஸ், ட்ரம்ப் அண்ட் ஃபேமிலி மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டும் முடிஞ்சதுக்கு ஆஃப்டர் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது, இல்லைன்னா தெரியாமலும் அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லாஸ் ப்ரைஸ் வரைய அவங்களுக்கு போகிற வரைய விட மாட்டாங்களா? நம்ம ஏர்ன் பண்ணுறோம்னு நம்ம நினைக்கிறது எல்லாம் இல்யூஷனா? டெஃபினெட்லி இல்யூஷன் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் மூவர்ஸ், மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்குது. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஐடியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் போகும், 100 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் கால்குலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 80 or 70, இந்த 70 or 80 போகும்போதே நம்ம வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்துடணும். பிகாஸ் நீங்கள் சொல்கிற அந்த ரீசன் நம்மளுக்கு எந்த இதுக்கு போகுன்றது தெரியாது, நம்ம வந்து மார்க்கெட் டிசிஷன் மேக்கர்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ 100ன்னு இருக்குன்னா அந்த 70-80 கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணலாம், இதுக்கப்புறம் டவுன் ஆகும் அப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியுது அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக எடுத்துகிட்டு போகணும். பேராசை கண்டிப்பாக பெரு நஷ்டமாக தான் போகுது. அந்தளவுக்கு நம்ம கொண்டு போகணுமா அப்படின்றது இல்லை. ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 to 30% ஒரு ட்ரேடில் வருது அப்படின்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees பண்ணுறோம், அதில் வந்து 130 rupees 135 rupees வருது அப்படின்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் தட் ட்ரேட். ஏன்னா அதுக்கு மேலே அது வந்து எந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆகும் அப்படின்றது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம மார்க்கெட் மூவ்ஸாக மார்க்கெட் எதுவே கிடையாது. ஸோ பிக் ப்ராஃபிட்ஸை எய்ம் பண்ணி நம்ம போகிறது வந்து லாங் டேர்ம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேபி பண்ணலாம், லாங் டேர்ம் குட் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரா ட்ரேடிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா 35% ப்ராஃபிட் ரேஞ்ச் இஸ் அ டீசென்ட் மார்ஜின். அதுக்கு மேலே அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி வேணாலும் அந்த சைக்கிள் திரும்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ஆஃப்டர் டம்ப் சொல்லியிருக்காரு. Can you tell how does RLUSD appreciate the value of XRP token? இது ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ரிப்பிள் ஓட பிரான்ச்சில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா RLUSDயும் சரி XRP டோக்கனும் சரி. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு
இப்போ கூகுள் நம்மளுக்கு தெரியும், அந்த நிறுவனம் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. ப்ளே ஸ்டோர் இருக்குது, யூடியூப் இருக்குது, நிறையா அது வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸ் அண்ட் இதுலேருந்து வர குட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் கம்பெனிக்கு தான் ஃபைனலாக போய் சேரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இனிஷியேட்டிவ்ஸை அவங்க மற்ற இதுக்கு சப்பார்டினேட்ஸ்க்கு டிவைட் பண்ணி தருவாங்க. ஸோ ஆர்எல்யூஎஸ்ஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதில் வர இன்சென்டிவ்ஸோ அதில் வர ஒரு ரெப்யூட்டேஷனோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பிக்கும் இன்டெரக்டாக யூஸ் ஆகும். அண்ட் மேபி ஆர்எல்யூஎஸ்டி வழியாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ஆர்பியை நீங்கள் ரிவார்ட்ஸாக கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்காக ஏதாச்சும் பேசணுன்னு லூஸு மாதிரி ஃபேக்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது. இட் ஃபெல் ஃப்ரம் $68 to $2, நவ் பம்ப்டு $2 to $2.4, வெரி வெரி சீப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் ஃபைல் காயின். உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஃபைல் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கர்மா கிரிப்டோ டீமுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் சொன்ன அந்த $68 இன்வெஸ்ட் பண்ணல, பட் half ஆஃப் தட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி தான் நாங்கள் லூனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லூனாவோட கதை கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைல் காயினுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் இருக்குது. இதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு $2 திருப்பி அந்த $68 வரைக்கும் போகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா மற்ற பிக் மார்க்கெட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகலை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பர்டிகுலர் காயின் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பம்ப் கொடுக்கும். இப்போ திருப்பியுமே நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசனாக சொல்கிறேன். ஃபைல் காயின் நீங்கள் சொல்ல மாதிரி 70% ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் $2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து $5 to $6 வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிட்டுருக்கு. ஓகே, குட் நியூஸ், டீசெண்டான இது. பட் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் நான் சொல்கிறேன், ஒரு சொலானாவோ எக்ஸ்ஆர்பியோ ஒரு 20-30% ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்வெஸ்டர்ஸ் எதை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் ஃபைல் காயினில் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி தே வாண்ட் டு ஏர்ன் மோர், தே ஜம்ப் ஃப்ரம் ஃபைல் காயின் டு சொலானா ஆர் எக்ஸ்ஆர்பி. அது கண்டிப்பாக ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அந்த டைமில் திருப்பி இங்கே ட்ராக் டவுன் ஆகும். ஸோ இப்போ திருப்பி அது $60 $65 போகுன்றது 100% நாட் பாசிபிள். ஃபேக் இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே யாருமே கொடுக்கலாம் பிரதர். பிகாஸ் பர்சனலாக நாங்களும் அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி தான் பேசுகிறோம். ஸோ அதனால தான் நான் அந்த ஃபைல் காயின் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, உங்கள் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஷர்லி பிரதர், அதை நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணி மாற்றிடுவோம். ப்ரோ, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்கிட்ட வசிரெக்ஸில் 2 million ஷிப் டோக்கன்ஸ் வச்சுருந்தோம், ஒர்த் ஆஃப் 3,500. பட் இப்போ செக் பண்ணால் 1.3 million தான் இருக்குது. ஸோ என்னோடய காயின்ஸ்க்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலை. நிறைய பேருக்கு இந்த இது இருக்குது ப்ரோ. பிகாஸ் வசிரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, தட் டீம் இஸ் ஒர்க்கிங் டு ரீஇன்ஸ்டேட் தி ஃபினான்சஸ் அண்ட் தி காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை எடுத்து நீங்கள் அந்த கஸ்டமர் கேருக்கு மட்டும் மெயில் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், பிகாஸ் அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வேலிடேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களும் க்யூவில் நிற்கும், கண்டிப்பாக வேலிடேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஃபைல் காயின் ஆவரேஜ் ப்ரைஸ் ₹320 வாங்கினேன், ஹோல்ட் பண்ணலாமா சார்னு சொல்லிருக்காரு. ஃபைல் காயினை பற்றி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி நான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸில் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின் ஐசிபி இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் வேறு காயின் மூவ்மெண்ட் ஆகாத வரைக்கும் ஃபைல் காயின் ஏறுங்க. திருப்பி வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ஆர்பியோ, ஒரு சொலானாவோ, ஒரு கார்டானாவோ, இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்டை புஷ் பண்ணி போயிடுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் திருப்பி அங்கே தான் போவாங்க. ஃபைல் காயின் திருப்பி இதே ஸ்டாக்னெண்ட்லேயே தான் நின்றுட்டுருவோம். அதுக்கடுத்து எப்போ ஏறும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காத மாதிரி ஆகிடும். மைனர்ஸ் வாங்கலாமா வேணாமா ஆர் ஸ்கேன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். மைனர்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிடிஎஃப் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என் கமெண்ட் செக்ஷனில் இந்த மைனிங் பற்றின ஒரு இது கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணி எந்தெந்த மைனர்ஸ்னால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு லேப்டாப் வச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. அது ஒர்த்தா, மைனர்ஸ் வாங்கினா அது எவ்வளோ செலவாகும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு பிரேக்கப், என்னென்ன காயின்ஸ் மைன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பிரேக்கப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மெயில் ஐடியில் ஜஸ்ட் நீங்கள் மைனர்னு சொல்லிட்டு மைனர் இன்ஃபர்மேஷன் சம்திங் அந்த மாதிரி ரிலேட்டடாக போடுங்க. நான் அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ரோ, இப்படி குட் நியூஸ் சொல்கிறப்போ அட்லீஸ்ட் அந்த பர்டிகுலர் டே அந்த பர்டிகுலர் குட் நியூஸ் நடக்க போகுதுன்னா அதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கலாம்னு சொன்னால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் தானே சொன்னீங்க இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு.
இப்போது அவ்வளோ போக்கலையேன்னு யாரும் சொன்னால் அவங்க இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, நியூஸ்னால கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது அது யாராலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் நானும் மார்க்கெட் மூவர் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிஷன்ஸ் ஆர் சம்திங் அந்த கம்யூனிட்டியோட ட்ராக் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் நியூஸோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரிப்டோ இதில் காட்டும். அது 5% கூட ஏறலாம், 1% கூட ஏறலாம், 10% கூட வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி போகலாம். ஸோ இப்போ கிரே ஸ்கேல் ஃபைல் காயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வந்துச்சு. அதெல்லாம் நான் சத்தியமாக 50% 60%லாம் போகும்னு நினைக்கவே இல்லை. அது போய் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் மேலே ஏறுது. பட் அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்யூனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ், அது எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக நியூஸால் மார்க்கெட் இம்பேக்ட் இருக்கும். நான் அதான் சொன்னேனே, 100 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ 50% ஜம்ப் ஆயிருக்கா, 150 rupeesன்னு நம்ம நினச்சி வச்சுருக்க முடியாது. நம்ம ஒரு சேஃப் சைடில் அதுக்கும் நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ எப்போவுமே நம்ம மைண்டில் வந்து ஒரு நினைக்கும், கண்டிப்பாக இந்த நியூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 rupees ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம 10 rupeesல வித்ட்ரா பண்ணக்கூடாது, 6 rupees 7 rupeesலேயே வித்ட்ரா பண்ணிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருந்து பர்சனலாக கற்றுக்கின ஒரு விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அப்டேட்டிங் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரியலி தேங்க்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் குட் லாஜிக்கலான டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா பேர் ஃபேக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டில் நம்ம சேனலில் அகைன் நான் சொல்கிறேன், டெய்லி ஜஸ்ட் 3 minutes தான் டைம் இருக்கும். பட் 2 இல்லை 3 நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டில் என்ன நடக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறேன். நீங்கள் அதுலேருந்து நம்ம எப்படி கிரிப்டோவை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம், ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான். இப்போ நம்ம 4 பேர்ட்ட பேசும்போது நம்மளுக்கு நாலேஜ் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம கிரிப்டோவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், XRP வாங்குறேன், சொல்லலாம் வாங்குறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அதில் நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி பிட்காயின் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ வரைஞ்சி இது வந்து இப்படி புல் மார்க்கெட்டில் போகுது அந்த மாதிரிலாம் நான் ஃபேக்காலாம் எதுவும் நான் கொடுக்குற மாதிரி இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்ல நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.